நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்றேன்டா, இந்த ராமுவோட கதை உனக்கு தெரியுமா? தெரியாதே. நான் தான் ஸ்ரீரங்கத்துல லாட்டரி டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தேனே. ஸ்ரீரங்கம் கதை உனக்கு தெரியும், மெட்ராஸ் கதை உனக்கு தெரியாது இல்ல? தெரியாதே. சொல்றேன் கேளு. அவன் மெட்ராஸுக்கு முத வரும்போதுடா துணியை தலையில வச்சு ரோட்ல லோன்னு வித்துக்கிட்டு இருந்தான். என்னைக்கு எங்க பாப்பா கண்ணவன் மேல பட்டுச்சோ அடிச்சதுடா லாட்டரி டிக்கெட் அவனுக்கு. எங்க பாப்பாக்கு அப்போ ராம மேல லவ் இருந்துச்சு. இப்ப எங்க பாப்பாக்கு ராமு சார் மேல ஒரு கண்ணிதான். யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். சொன்னா கூட நான் சொன்னேன்னு சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும் போது ராமு சார பெரிய ஜவுளி கடை ஓனர் ஆக்கிடுச்சு. ஆனா அவங்க ராமு இருக்கானே நன்றி கெட்ட பயடா, அந்த சீட்ல ஏறி உக்காந்துக்கிட்டு எங்க பாப்பாவை பார்த்து கேக்குறான், யார் நீ, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறான்டா. ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு பார்ட்டி வெயிட்டிங்ல இருக்கு, நீ எனக்கு தேவையில்லை போன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு எடுத்தண்டா லட்சியம் நானும் எங்க பாப்பாவும். அந்த ரகசியத்தை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை தான் கேட்கிறேன், சொல்லுங்கண்ணே. சொல்றேன். இன்னொரு கிளாஸ் போடு. ஊத்துறேன். அண்ணே, நீங்க தெளிவா இருக்கீங்களா? இது எத்தனை? என்ன ரெண்டு மாதிரியும் தெரியுது, மூணு மாதிரியும் தெரியுது. அப்ப நீ தெளிவா இல்லை. அடிங்கண்ணே, அடிங்கண்ணே. அண்ணே, அந்த திட்டத்தை பத்தி சொல்றேன், நீங்க சொல்லுங்க. எப்ப விடுறா விஷயத்த சொல்லுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரிங்கண்ணே. அதாவது ஏன் அழுவுறீங்க? மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல யாருக்கிட்டையாவது சொல்லலன்னா நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். சொல்லுங்க. எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு. இந்த உலகத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல. ஆனா உன் மூஞ்ச பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியற. நீ வெளியூர்காரன் இல்ல, கண்டிப்பா நல்லவனதான் இருப்பேன். சொல்லுங்க. சொல்றேன், ஒரு ரவுண்டு போடு. சொல்லுங்க. அதாவது அந்த ரகசியம் இருக்க. ரகசியத்தை சொல்றா, திருப்பி அழுதுகிட்டே இருக்கிறிய. என்ன சார் சொன்னீங்க? ரகசியத்தை சொல்றான்னு சொன்னேன் சார். கோவத்துல கத்தாதீங்க, ஏற்கனவே டயர்டா இருக்கேன். சொல்றேன், அந்த இருக்கிற சரக்கு ஊத்துங்க. என்ன டேய், தெளிவா இருக்கிறியா? தெளிவா இருக்க. கிளாஸ் எங்க? இந்த இப்ப பாரு. இது எத்தனை? தெளிவா இருக்கியா? சொல்லு பார்க்கலாம். எங்கேயோ குரல் கேக்குது. இது இங்க. இது எத்தனை? சொல்லு பார்க்கலாம். சொல்லு எத்தனை? ஸ்ரீரங்கத்தான். வேலையே காணோம், மொட்டைய குச்சலை கை மாதிரி இருக்குது. ஆமா, ரகசியத்தை ரகசியமாவே முடிச்சிட்டானே. காப்பி ரெடியா? ஏமா காப்பி ரெடியால? டேய், நைட்டு பூரா குழந்தை கண்ணைய முடியல, பேசாம உட்காரு. காப்பி ரெடியா? அறிவுரை உனக்கு? என்னங்க மாப்பிள்ளை ஏங்கிட்ட கோச்சிக்கிறீங்க? காலையிலேருந்து எங்களுக்கு காப்பியே வரல. மேலே ஒரு ஓரமாக அனாத மாதிரி எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டீங்க. நீங்கள் மட்டும் சமையல் பக்கத்தில் பெட்ரூம் கட்டிக்கிட்டீங்க. காப்பி உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அதே காப்பி மாடி ஏறி வரணும்னா எவ்வளோ லேட் ஆகுது தெரியுமா? பாப்பா காலைல கண்ணு முழிக்கிறதே காப்பியில் தான் கண்ணு முழிக்கும். பச்சை உடம்பு காலையிலேருந்து வெறும் பழமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் காப்பியே வரல. இதெல்லாம் செய்யறதுக்காக தானே சுப்பையாவும் மல்லியாவும் வேலைக்கு வச்சிருக்கோம். ஊரில் இல்லாத வேலைக்காரன், ஒரே ஊருக்காரன்னு ஸ்ரீரங்கத்துலேருந்து ரோமியோ ஜூலியட் மாதிரி ஜோடியாக கொண்டு வந்தீங்க. அதுங்க லவ் பண்ணவே நேரம் சரியா இருக்க. இந்த வீட்டில் ஒரு காப்பி தண்ணி கழுத கிடைக்குதா? காஃபி தானே வேணும். இந்தா
எடுத்துக்கோ. சித்தி போட்ட காப்பியா? பேஷ் பேஷ், நன்னா இருக்கும். ஏன் சித்தி ஃபேக்டரி பக்கம் போறதில்ல? ஏன்னா யோகி ஒரு மாதிரி பார்த்து கண்ணு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் சித்திக்கு சமயக்காரி கேட்டப்ப தான் கரெக்டாக இருக்கும். மடைய ராத்திரி பூரா குழந்தை உடம்பு சரியில்லை, நீ கண்ணே மூடல. சுப்பையா மல்லிகா எங்க போயிட்டாங்க? சுப்பையா எங்கேயோ காய்கறி வாங்க போயிருக்கா. மல்லிகா பின்னாடி வேலையா இருக்கா. இந்த பரதேசிகளை காய் போட்டு தெரிய என்ன திமிரா பேசி போற பாத்தியா? எங்க பிரபாவுக்காகவா செய்றோம், கிருஷ்ணாவுக்காக செய்றோம். சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க யோகி, குட் மார்னிங். சிக்னேச்சர் வேணும். சேட்டன் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிடும் இல்ல? கண்டிப்பா மேடம். நம்ம கோட் பண்ண அமௌண்ட்டை விட வேற யாராலையும் கம்மியா கோட் பண்ண முடியாது. வேற யார் டெண்டர் கோட் பண்ணிருக்காங்க? மொத்தம் 12 கம்பெனி மேடம். அதுல ராவ் எக்ஸ்போர்ட்ஸும் நித்யா கார்மெண்ட்ஸ் ரொம்ப முயற்சி பண்றாங்க. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட் பெருசாயிட்டு இருக்கறனால செலவுங்க அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் மீட் பண்ணனும். இந்த ஆர்டர் ரொம்ப தேவை. கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். என்னங்க, குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க. என்னங்க சாரதா, என்ன? குழந்தை கை கால வெட்டிக்குது, ஃபிட்ஸ் போல இருக்கு. டாக்டர் கூட்டி போலாம். கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்ன ராமு, என்னாச்சு? டாக்டர் போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் வா. பாத்தியா பாப்பா, உன் புருஷனு பதட்டப்பட்டு லுங்கியோட அசிங்கமா ஓடுறது. ஒரிஜினல் புள்ளை இங்க இருக்கு, டூப்ளிகேட் புள்ளைக்கா ஓடுறான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? ஏன் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அதுவா, வலிப்பு வந்துருச்சு. கண்டிப்பா மண்டைய போட்டுரும். அதுக்கப்புறம் மொத்த சொத்துக்கு உன் புள்ள தான் வாரிசு. எல்லாம் ராமு எனக்கு செஞ்ச துரோகம் தான் காரணம். பாப்பா, இந்த நேரத்துல கோவப்படாத. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க நமக்காக தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. குழந்தை மண்டைய போட்டுருச்சுன்னா ராமு அந்த துக்கத்துல தாடியை வளர்த்துட்டு லோலோன்னு அலைய போறான். ராமு சித்தி அந்த ரூம்ல போட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆன் ஆயிக்கலாம். சிஸ்டர், ஒரு நில்லுங்க நிமிஷம். சார், எங்க போறீங்க? உள்ள போய் குழந்தைய பார்க்கணும். எதுக்கு? நீங்க யாரு? நான் குழந்தையோட பெரியப்பா. என்ன சார் பெரியப்பா சித்தப்பா மாமான்னுட்டு? பெத்த அம்மா அப்பா தான் உள்ள போலாம், நீங்க வெளியில போங்க. ஹலோ, நீங்க ஏன் சார் வீணா டென்ஷன் ஆகுறீங்க? குழந்தையோட அப்பா அம்மாவே நார்மலா இருக்காங்க, நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? போங்க, வெளியே போய் நில்லுங்க ப்ளீஸ். சிஸ்டர், குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? குழந்தை நல்லா தான் இருக்கு, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. தயவு செய்து போங்க சார். குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சுங்க? பிரகாஷ் நர்சிங் ஹோம்ல. டெலிவரி பார்த்த டாக்டர் ஏதாவது சொன்னாரா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லல. உங்ககிட்ட? எங்கிட்டையும் எதுவும் சொல்லல டாக்டர். உங்களுக்கு இதுதான் முதல் குழந்தையா? ஆமா. அவங்களுக்கு இது முதல் குழந்தை, எனக்கு 2வது குழந்தை. இவங்க என்னோட செகண்ட் வைஃப். உங்க முதல் குழந்தைக்கு ஃபிட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கா முதல்ல? இல்ல டாக்டர், அவளுக்கு சளி காய்ச்சல் கூட வந்ததில்லை. உங்க மேரேஜ் வந்து நெருங்கின சொந்தத்துக்குள்ள நடந்ததா? ஐ மீன் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கா? அப்படி எதுவும் இல்லைங்க. உங்க 2 பேரோட பிளட் குரூப் என்ன? டாக்டர், நான் ஏபி பாசிட்டிவ், அவர் ஓ பாசிட்டிவ். ஃபாதர் மதர்ல ஒருத்தருக்கு பாசிட்டிவாவும் இன்னொருத்தருக்கு நெகட்டிவாவும் இருந்தா RH இன்கம்பேட்டபிலிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கேஸ்ல அப்படி கூட இல்லையே. டாக்டர், நீங்க இப்படி கேள்வி எல்லாம் கேட்கும்போது குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளமா?
ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம்னு நினைக்கிறேன். நானா? நீங்க பிரெக்னெண்டா இருந்தபோது குழந்தை வேண்டான்றதுக்காக கரு கலைக்கிற மாத்திரை ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர், அப்படி எதுவும் இல்ல. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இல்ல டாக்டர், டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் தானே விட்டமின் டேப்லெட்டே சாப்பிட்டேன். நீங்க பிரெக்னெண்டா இருந்தபோது உங்களுக்கு ஜாண்டிஸ், ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்ல டாக்டர், அப்படி எதுவும் இல்ல. டாக்டர், தயவு செஞ்சு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். சொல்ல வந்த விஷயத்தை நேரடியா சொல்லுங்க. நான் குழந்தைய எக்ஸாமின் பண்ண அளவுல குழந்தையினுடைய மூளையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மென்டல் ரிட்டார்டேஷனா இருக்கலாம், இல்ல பிசிக்கல் டிஃபார்மிட்டி, அதாவது அறிவுத்திறன் வளர்ச்சியிலையும் கை கால் வளர்ச்சியிலையும் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். இல்ல இது ரெண்டுமே சேர்ந்து கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட எடுத்த ஹிஸ்டரியை பொறுத்த அளவுக்கு அதுக்கு உண்டான காரணம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. எங்க மெடிக்கல் ஹிஸ்டரியிலையும் இப்படி காரணங்களே இல்லாம கூட இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு டெஸ்டா ஏன் நீங்க எடுத்துக்கூடாது? இத குணப்படுத்தவே முடியாதா டாக்டர்? முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு? முடியும்ன்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையே. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகிட்ட நீங்க காட்டுற அன்பும் அரவணைப்பும் தான் ரொம்ப அவசியம். இந்த குழந்தைக்கு நீங்க செய்யற சேவைய கடவுளுக்கு செய்யற சேவையா நினைச்சுக்கீங்களேன். வருத்தப்படாதீங்க. இப்ப நான் எழுதி கொடுத்திருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் குழந்தைக்கு கரெக்டா கொடுங்க. அப்புறம் என்னோட சீனியர் நியூரோலஜிஸ்ட் சாம்பமூர்த்தி அவர்கிட்ட குழந்தைய ரெஃபர் பண்றேன். அவர்கிட்ட குழந்தைய காட்டுங்க. நானும் அவர்கிட்ட பேசுறேன். என்ன சொல்றாருன்னு பாப்போம். மேடம், ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு ட்ரிப் ஏறி முடிஞ்ச உடனே நீங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க. நான் எதுவுமே பண்ணலைங்க. டாக்டர் சொன்ன மாதிரி எந்த டேப்லெட்டும் எதுவும் நான் சாப்பிடல. என்ன பச்சை குழந்தைங்க எதுக்குங்க இப்படி ஒரு தண்டனை? நான் எதுவுமே பண்ணலைங்க. இந்த குழந்தை ஏங்க இப்படி நடக்குது? எதுக்கு? டேய் ராமு, டாக்டர் என்ன சொன்னாரு? ராமு, குழந்தைக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. டேய், டாக்டர் என்னன்னு சொன்னாரா குழந்தைக்கு? ராமு, டாக்டர் என்ன சொன்னாரு சொல்றா, கேக்குறேன்ல. பிரசவம் பார்த்து டாக்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டார். எதுவும் சொல்லலன்னு சொல்ல வேண்டியதானே? சாரதா உறவு பொண்ணா வெளி பொண்ணான்னு கேட்டார். வெளி பொண்ணுன்னு சொல்ல வேண்டியதானடா? 2 பேரும் பிளட் குரூப் ஒண்ணுதானான்னு கேட்டார். என்னடா கேள்வி? இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? கருவு கலைக்கிறதுக்காக சாரதா ஏதாவது கருத்துல மாத்த சாப்பிடலான்னு கேட்டார். இல்லைன்னு சொல்ல வேண்டிய. என்ன அவமானப்படுத்த நான் தாய்க்கிறேன். வீட்டுக்கு வந்தவங்களையும் ஏன் அவமானப்படுத்துறேன்? இந்த சமயத்துல பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அப்பதான் நமக்கு பிறக்க போற குழந்தை எந்த குறையும் இல்லாம பிறக்கும். என்னது? நம்ம குழந்தையா?
அது குறையில்லாம பிறக்கணுமா? இப்படிலாம் ஆசை இருக்கா உனக்கு? ஸ்ரீரங்கத்துல பாதி சொத்து இவரோடது. அதனால இவருக்கு பிறக்க போற வாரிசு குறையில்லாம பிறக்கணும்னு நினைக்கிறாரு. தேவையில்லாத கனவுல காணாத. என் வயித்துல வளர்றது குழந்தை இல்லை, குப்பை. அதை அழிச்சாதான் எனக்கு நிம்மதி. குழந்தை வேண்டான்னு பிரபா மாத்திரை சாப்பிட்டுருக்கா. அதனால குழந்தைக்கு ஏதாவது இப்போ ஒண்ணு இல்ல, வளர ஆரம்பிக்கும் போது கைகால் ஒரு மாதிரி சாத்தியம் இருக்குன்னு சொன்னார். என்னால தானடா உனக்கு இந்த வேதனை. வேணாண்டா, என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. ராஜா மாதிரி இருக்கிற உன் குழந்தை நீ எடுத்துக்க. டே, குழந்தையே வேண்டாங்கிறதுக்காகத்தானே பிரபா கருத்துல மாத்திரை சாப்பிட்டா. இப்படி ஒரு குழந்தை தனக்கு குழந்தைக்குன்னு தெரிஞ்சா அதை தூக்கி குப்பை தட்டி ஓட்ட மாட்டா. அதுக்காக என் பாரத்தை நீ என்கிட்ட சுமக்கணும். யாரு பாரத்தையும் யாரும் சுமக்க முடியாதுடா. இந்த குழந்தை சாரதா கிட்ட வளரணும்னு அந்த ரங்கநாதன் முடிவு பண்ணிட்டான். அத நம்ம மூலமா நிறைவேற்றிட்டான். செஞ்ச பாவம்டா. சாரதா சாரதா வரா. பாப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ வேணா போயிட்டு வா. எனக்கு பயமா இருக்கு. வாசல்ல பாத்தி அவங்க அப்பா ஒரு பைத்தியம், அவன் பொண்டாட்டி ஒரு பைத்தியம். பேசாம வீட்டு வாசல்ல பைத்தியங்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுக்கலாம். காஃபி வாங்கிட்டு வந்தியா? போ, உள்ள போய் குடிச்சிட்டு போ. அப்பா உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க. வீட்டுக்குள்ள ஒரு பைத்திய பண்ணே காஃபி வச்சிருக்கான். வாங்கிட்டு வந்தியா? போ, குடிச்சிட்டு போ. ஏமா சரோஜா, உங்க அப்பா எங்க? அப்பா உள்ளதா இருக்காரு. அம்மாடி, இந்த குழந்தைய வெளியே கூட்டு போய் விளையாட்டு காமா. வாடா செல்லம், வா 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 வா. உட்காரு பாப்பா. வேலு, வெளியில துணி துவச்சிட்டு இருந்தது அவரோட வைஃபா? பாவம். செஞ்ச பாவம் கொஞ்சமா நஞ்சமாயிவேன். சாரங்கா, அடே சாரங்கா, வா வா. அடே வாங்க வாங்க. வணக்கம்மா. வரவேற்கு இருக்கட்டும். முதல்ல கையை கூட நல்ல காரியம் பண்ணியா. சாரதாக்கு சேர வேண்டிய டெண்டரை சேட்டன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மாத்தி விட்டியே. அடேங்க அப்பா, ஒன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் பண்றால நான் பார்த்ததே இல்லையா. பாப்பா, அந்த பணத்தை கொடு. இப்படி வாங்க. நாம பண்ண வேலைக்காக சேத்தன் எக்ஸ்போர்ட்ஸ் நமக்கு கொடுத்த கமிஷன் 1.5 லட்சம் ரூபாய். இதை நீங்களே வச்சுக்கோங்க. இது உங்க சம்பளம். நீங்க இதுல எதுவும் ஷேர் எடுத்துக்கலையா? எனக்கு பணம் முக்கியம் இல்ல. என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. சாரதாவை அழிக்கணும். ராமுவை பழையபடி ஸ்ரீரங்கத்துல கடன்காரனா தெரு தெருவா அலைய வைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் வேணா சாரதா மேடத்துக்கிட்ட வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து வேலையில் ஜாயின் பண்ணிடுறேன். நீங்க கொடுக்குற சம்பளமே போறோம். நாம 2 பேரும் சேர்ந்தே சாரதா மேடத்தை அழிப்போம். ஏயா, போனா போட்டோன்னு வேலை கொடுத்தா என் மடியிலே கை வைக்கிறியே. நீ சாரதா கூடயே இருந்து எங்களுக்கு உழவு சொன்னாதான் இங்கேயும் சம்பளம் கிடைக்கும், அங்கேயும் சம்பளம் கிடைக்கும். ரெண்டையும் கெடுத்துக்காத, புரியுதா? பேலு, வா போலாம். இரு பாப்பா. யோ, பணத்தை அவனு தண்ணி அடிச்சு படுத்துறாத. நேராக சாரதா வீட்டுக்கு போய், அம்மா நமக்கு சேர வேண்டிய டெண்டர் சேட்டன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோகி பையன் தான். அவன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு காரணம்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கப்பாரு. ஏன்னா அவன் இருந்தான் 2 பேருக்கும் ஆபத்து. வேலு, ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, வா போலாம். பாப்பா, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. இந்த ஆள் கொஞ்சம் மந்தம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ண மாதிரி சில உபதேசங்களை பண்ணிட்டு வர. நீ போ பாப்பா. சீக்கிரம் வா. சாரங்கா, உக்காரு உக்காரு. யோ,
எந்திரியா. உக்காருனா பக்கத்துல உட்காந்துருதா, கீழே உக்காரியா, அங்க உக்காரு. கைய கட்டு. யோ, நீ படிப்புல வேணா பல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கலாம். ஆனா நான் குடும்பத்தை பிரிக்கிறது, குடும்பத்தை கவுக்குறது, சதித்திட்டங்கள் தீட்டுறது, இதுல பல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கேன். இந்த விஷயத்தை பொறுத்தளவு நீ எங்க பாப்பாவும் அப்ரெண்டிஸ் தான். நீங்க ஒன்னா உக்காந்துக்கலாம், சிரிச்சுக்கலாம், சகஜமா பேசிக்கலாம். ஆனா என்கிட்ட இந்த வேலை வச்சுக்காத, புரியுதா? பணத்தை கொடு கொடு. இந்த மாச சம்பளம். என்னங்க இது? குடுக்கற மாதிரி கொடுத்து மொத்தத்தையும் வாங்கிட்டீங்க. ரொம்ப பேராசை பிடிச்சி அலையாதையா. நீ என்ன பெருசா பண்ணி கிழிச்சிட்ட? அந்த ஃபார்ம் எடுத்து அமௌண்ட் நோட் பண்ணி என்கிட்ட சொன்ன, அவ்வளவுதான பண்ண. நான் என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன்? சேட்டன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு போனது நானு, உன்னையும் பாப்பாவையும் மீட் பண்ண வச்சது நானு, அங்க போய் கமிஷனை வாங்கிட்டு வந்தது நானு, இந்த கமிஷன் பணத்தை மொத்தமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னது நானு. இந்த மொத்த நெட்வொர்க்கும் என் மூலையிலிருந்து ஊதிச்சதுதான், புரியுதா? அதுக்காக எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க கூடாதா? யோ, இந்த பணம் சாதாரண பணம் இல்லையா. சாரதா குடும்பத்தை நிர்மூலமாக்கிட்டு வந்த பாவப்பட்ட பணம். இந்த பணத்தை வாங்கி பாவ மூட்டையை சேர்க்காதையா. ஏற்கனவே நீ பண்ண பாவத்துக்கு தான் தெருவாசல் ஒன்று உக்காந்துருக்கு, வீட்டுக்குள்ள ஒன்று அலையுது. அது பத்தாது, நான் எவ்வளவு பாவம் வேணாலும் செய்யலாம். ஏன்னா என் மொத்த பாவத்தையும் இந்த கால் தாங்கிக்கும், இடி தாங்கி மாதிரி. சார், மேடம், மேடம். யாரு? சார். நீங்க. வணக்கம் மேடம். என்ன விஷயம்? மேடம், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ல சைன் வாங்கணும், அதுக்காக தான் வந்தேன். அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? குழந்தை எப்படி இருக்கு? பாவம் மேடம் நீங்க. சாரி மேடம். என்ன சாரங்கன், எப்படி இருக்கீங்க? வாங்க சார், நல்லா இருக்கேன். பிசினஸ்ல எப்படி இருக்கு? நல்லா போகுது சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா போகுது. ஆனா இந்த யோகி சார் வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை சார். ஏன் சார், உங்க மிஸ்ஸஸ் நல்லா படிச்சவங்க தானே, நீங்க அவங்கள ஆபீஸ் அனுப்பிச்சீங்கன்னா பிசினஸ் நல்லா டெவலப் ஆகுமே. என்ன? அது ஒண்ணு இல்லை மேடம், வந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ல சைன் பண்ணோம். அப்புறம் மேடம் வந்து இந்த சேட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம கோட் பண்ணியிருந்தோமே டெண்டர். ஆமா, என்னாச்சு? அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு மேடம். ரிஜெக்ட் ஆயிடுச்சா? நாம தானே ரொம்ப கம்மியா கோட் பண்ணியிருந்தோம். ஆமா சார், பட் அந்த ராவ் எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளை விட ஒரு 1000 ரூபீஸ் கம்மியா கோட் பண்ணதுனால அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபீஸ்னால நம்ம கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டமா? நீங்க எல்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த யோகி சார் ஒன்றும் மதிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு சீனியாரிட்டி மதிப்பு கொடுக்குறாரா இல்ல என்ன ஏதாவது கன்சல்ட் பண்றாரா? ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க மேடம், நீங்க ஃபுல் பவர் என்கிட்ட கொடுத்து பாருங்க. வித்தின் நம்ம இந்த ஃபேக்ட் எப்படி கொண்டு வர பாருங்க. இந்த பாருங்க, அடுத்தவங்களை குறை சொல்றதை விட உங்களால என்ன பண்ண முடியுமோ முதல்ல அதை பண்ணுங்க. சாரி மேடம், ப்ளீஸ். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர். ஆமா, 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் இருக்கு. இதுல புது மெஷின் வேற வாங்கணுமா? போங்க சார். நல்லா போயிட்டு இருந்த கப்பல்ல முதல்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு இல்ல மாப்பிள்ள. நான் டைட்டானிக் படத்தை சொன்னேன், கடைசியில இந்த கப்பல் கவுந்தது பாருங்க. கண்குள்ளா காட்சியா இருந்துச்சு. நீ வாப்பா பண்ணமா போலாம். இவன் வேற வெந்த முள்ளு வேல் பச்சான். என்ன பண்றது? 50 லட்சம் ரூபாய் நஷ்டானது பெருசு இல்லைங்க. நம்ம கோட் பண்ண பிரைஸ் எப்படி அடுத்த கம்பெனிக்கு லீக் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு புரியலைங்க. ஹலோ. ஹலோ. மாலதி, நான் தான் நல்லா பேசுறேன். இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். குழந்தை எப்படி இருக்கு மேடம்? குழந்தை நல்லா இருக்கு. யோகி கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. யோகி. யோகி, சொல்லுங்க மேடம். சேட்டன் எக்ஸ்போர்ட்டோட டெண்டர் நம்ம கைவிட்டு போயிடுச்சாமே.
ஆமா மேடம். மேனேஜர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாரு. இது பாருங்க யோகி, அந்த மேனேஜர் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் அவரை கண்காணிச்சு வைங்க. அப்புறம் இப்ப நான் சொல்றதை என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே செய்யணும். உங்களை சீனியர் மேனேஜரா ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு லெட்டரும், எல்லா ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்காக ஒரு சர்க்குலர் டிராஃப்ட் பண்ணி கொண்டு வாங்க. மேடம் ப்ளீஸ். இந்த பாருங்க யோகி, நானும் கம்பெனிக்கு வருதில்ல. இந்த நேரத்துல நேர்மையான நியாயமான ஒருத்தர் நிர்வாகத்தை கவனிக்கலைன்னா நான் கம்பெனியை மூட வேண்டி வரும். தயவு செஞ்சு இது எனக்காக செய்யுங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. சார். டைபிஸ்ட் அனு என் கேபினுக்கு அனுப்புங்க. எஸ் சார். இமீடியட்லி. ஓகே சார். தேங்க்யூ. அனு. எஸ் சார். இந்தாம்மா, இது ஒரு முக்கியமான மேட்டர். இமிடியேட்டா டைப் பண்ணி கொடு. ஒரு ஹாஃப் அன் அவர் ஆனால் பரவாயில்லையா சார்? நான் முக்கியமான மேட்டர் இமிடியேட்டா டைப் பண்ணி கொடுன்ற ஹாஃப் அன் அவர் ஆகுங்கிறியே. சார் யோகி சார் ஒரு மேட்டர் டைப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. நான் சொல்றதை விட அப்படி என்ன பெரிய முக்கியமான விஷயம் யோகி இது? சார் இது சீக்ரெட் விஷயம். சீக்கிரட்டா? இந்த கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர், மறந்துட்டியா? உன்னை ரெக்ரூட் பண்ணது நான் தான், மறந்து போச்சா? இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வரும்போது என் முன்னாடி நிக்கவே பயந்தியே, மறந்து போச்சா? இந்த கம்பெனி காவேரி கார்மெண்ட்ஸ் ஆர்த்துக்கு முந்தையே நான் தான் இங்க மேனேஜர். சொல்லு. சார் யோகி சார் சீனியர் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அவர் நினைச்சா யாரை வேணாலும் வேலையில சேர்க்கலாம், யாரை வேணாலும் வேலையை விட்டு நீக்கலாம் அப்படின்ற பவரை மேடம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதான் சார் டைப் பண்ண போறேன். ஏமா இந்த மேட்டரை சொல்றதுக்கு அவ்வளவு பயந்த? நல்ல விஷயம் தானே. நம்ம யோகி சாரை சீனியர் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, நீ அந்த மேட்டர்லாம் முதல்ல டைப் பண்ணி அந்த ஒர்க்கெல்லாம் முடி. அதுக்கப்புறம் எந்த டைப் பண்ணு. முடியலையா நாளைக்கு டைப் பண்ணு. கேரி ஆன். வரேன் சார். அனு, ஐ லைக் யுவர் சின்சியாரிட்டி வெரி மச். தேங்க்யூ சார். ஹலோ. யாரு? நான் தான் மேனேஜர் சாரங்க பேசுறேன். யார் பேசுறீங்க? சொல்லியா? வேலுமணி சாரா? சார் கொஞ்சம் மேடத்துக்கிட்ட கொடுங்களேன். பாப்பா பாப்பா. உங்க அம்மாவோட எதிரி சாரதா. அவளை பழி வாங்கணும். அந்த ராமுவை பழி வாங்கணும். இந்த ஊரை விட்டே அவங்கள அனுப்பணும். இதான் உங்க அம்மாவோட லட்சியம். அதை நிறைவேற்றி வை. மனசுல ஆழமா பதிச்சுக்கோ. புரிஞ்சுதா? பாப்பா, அந்த பச்சோந்தி பையன் பேசுறான். பச்சோந்தியா? யார் அது? அடாதான் பாப்பா, சாரதாவோட கம்பெனில வேலை செஞ்சுட்டு நம்ம காட்டி கொடுப்பான மேனேஜர் சாரங்க, அவன் தான் பேசுறான். மல்லிகா, இந்த குழந்தை இப்படி. சிச்சு. ஹலோ. ஹலோ மேடம், நான் தான் பேசுறேன். மேடம், இந்த ஆபீஸ்ல நாம எதிர்பாராதெல்லாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு மேடம். அப்படி என்ன நடக்குது? யோகி சாரை சீனியர் மேனேஜரா ப்ரமோட் பண்ண சொல்லி சாரதாமா ஆர்டர் போட்டிருக்காங்க. அவர் மட்டும் மேனேஜர் ஆயிட்டார்னா எனக்கு இங்க பவரே இல்லாம போயிடும். நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன் மேடம். என்னது? வேலையை விட்டு நிக்கிறீங்களா? வேலையை விட்டு நின்றானா? குடு பாப்பா, என்ன சொல்றான்? அந்த யோகிய சீனியர் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காங்களாம். அதனால இவன் வேலையை விட்டு நிக்க போறானா? யோ சாரங்க,
உனக்கு எதாவது அறிவு இருக்காயா? புத்தி மழுங்கி போச்சா? யோ, நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் மானம் ரோஷம் சூடு சொர்ணதில் எதுவுமே இருக்கக்கூடாதியா. நைட்டில் எங்கே சாப்பிட்ற? உன் 2வது சம்சாரம் வீட்டில் தானே? சொல்லி சாப்பாட்டில் உப்பை கட் பண்ண சொல்லு, எல்லாம் சரியாக போயிடும். யோ, நீ எங்க வேலை செஞ்சுட்டே இரியா. சாரதாமா ஏன் தெரியுமா உன் பவரை பிடிங்கி யோகி கிட்ட கொடுத்துருக்கு? நீ அந்த சேட்டன் எக்ஸ்போர்ட் சமாச்சாரத்தில் டெண்டர் லீக் அவுட் பண்ணல, அது சாரதாமாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அவ்வளவுதான். இல்லையே, இங்க யாரும் என்ன சந்தேகப்படுற மாதிரியே தெரியலையே. அதான் என் சாரதாவோட பிரில்லியன்ஸு. யோ, நீ கவலைப்படாம வேலை செய்யு. உன்னோட 2வது சம்சாரத்தோட 3வது பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது நடக்குமா வேணாமா? அப்ப போய் போன பாப்பா. இந்த காட்டி கொடுக்குற பயலுகளெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சே பேசணும், இல்லாக்கட்டி நம்மளே பிளாக்மெயில் பண்ணுவானுங்க. என்னங்க இவ்வளவு என்னாச்சுங்க? என்னங்க 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 என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னங்க இந்த வழக்கை வருகிற 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். அடுத்த விசாரணைக்கு இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான திருமதி பத்மாவதியை ஆஜராகும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சுந்தரி ஐயா 3 தடவை கூப்பிடுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஐயா உங்களுக்கு தான் டிஃபன் பண்ணிட்டு இருந்தேயா. டிஃபனை கொண்டு உடம்புல போடு. கோர்ட்டுக்கு லேட் ஆச்சு தெரியுமில்ல? எனக்கு தெரியாதுங்களே. நான் ஒன்ன கேட்கல, உங்க அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ பெற்றிருக்காள அருமை பொண்ணு, என்ன கோர்ட்ல இருந்து சந்திச்சிருக்க வச்சிருக்காள, அதுவாது ஞாபகம் இருக்கான்னு கேளு. இன்னைக்கு இவதான் முக்கிய சாட்சி, அதுவாது ஞாபகம் இருக்கான்னு கேளு. முடிச்சுக்கிட்டு நிக்காத, அவளை கிளம்ப சொல்லுன்னு அர்த்தம். சரி சரிங்கய்யா. அம்மா என்ன? ஐயா கோர்ட்டு கிளம்பி இருக்காங்க, உங்களை உடனே கூப்பிடுறாங்க. நான் வரலன்னு சொல்லு. அம்மா ஐயா ரொம்ப கோவமா இருக்காருமா. இருக்கட்டுமே, அவர் கோவத்தை இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் வர முடியாதுன்னு சொல்லு போ. என்ன வரலாவா? அம்மா வர முடியாதுன்னு சொல்றாங்க ஐயா. வர முடியாதுன்னு சொல்றாளா? விளையாடுறாளவா? இவ பெத்தவ என்ன கோர்ட்டுக்கு இழுத்து உயிரை வாங்கிட்டு இருக்கா, இவ வீட்லயே உட்காந்து சண்டித்தனமா உயிரை வாங்க போறாளா? நான் கிளம்ப சொல்லுன்னு சொல்லு, காயல விழப்ப கிளம்ப சொல்லு. சரிங்க ஐயா. அம்மா ஐயா உங்களை கண்டிப்பா கிளம்ப சொல்றாங்கம்மா. நான் வர முடியாதுன்னு சொன்னேன்னு போய் சொல்லு. அம்மா வந்து நான் சொன்னதை நீ செய் போ. என்ன கிளம்புறாளா? அம்மா கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்றாங்க ஐயா. கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்றாளா? என்ன நினைச்சிட்டு இருக்கா உங்களை?
மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் கரடியா கத்திக்கிட்டு இருக்க, ஒரு பதில் சொல்லிட்டு போ. இன்னைக்கு நீ கோர்ட்ல முக்கிய சாட்சி, அது எவ்வளவு முக்கியம் உனக்கு புரியல? இந்த பாரு பத்மா, கைய விடுங்க. கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னியா? ஆமா சொன்னேன், இப்போ சொல்றேன், நான் கோர்ட்டுக்கு வர முடியாது. ஏன் அப்படி சொன்ன? எதுக்காக வரணும்? எதுக்காகவா? நீ கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லித்தான் என் மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்தணும். மறந்துட்டியா? மான மரியாதையா? அதுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? கண்ட கழுதைங்களை கூட்டி வச்சுக்கிட்டு புள்ள குட்டிங்களை வேற பெத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மான மரியாதை வேறயா? அனாவசியமா பேசாத. நான் அனாவசியமா பேசுறேனா? நீங்க தான் அனாவசியமா பேசுறீங்க. நீ பேசாம யார் பேசுறா? என்ன? நான் பேசுறது நீங்க ஏமாத்தல? அப்புறம் என்ன? ஜானகி குழந்தை யார் இருக்கு சொன்னா? அதெல்லாம் எப்படி நான் அது கேட்காம வேற இருக்க விஷயம். முடியும்? கண்டிப்பா நான் உனக்கு எப்ப கேட்பேன். சொல்லணுமோ நான் சொல்லுவேன். கேட்க ஆவேன். அதெல்லாம் எப்படி வேற அனாவசியமா பேசாத. 20 வருஷமா நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கல? நான் உன்னை ஏமாத்தல. பொய்யா தான நான் வாழ்ந்துட்டு சொன்னேன் இருக்கீங்க. எல்லாம் ஒரு நாளாவது உண்மை பேசிப்பீங்களா? கடைசி இல்ல, வரைக்கும் நான் உண்மையை பேச போறது இல்ல. நீங்க போய்க்காரர் போலி. நான் நான் சொன்னேன் பேச கேளு. மாட்டேன். பத்மா, மடத்தரமா பேசிட்டு இருக்காத. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தலைமை போட்டு குழப்பிக்கிட்டு. கையெடுங்க. இப்ப என்ன? நான் கோர்ட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? நான் வரேன், வழிய விடுங்க. மிஸ்டர் பிரதீப், என்னுடைய கிளைண்ட் வந்துட்டு இருக்காங்க. உங்களை நான் அப்புறம் பார்க்குறேன். ஓகே? ஓகே சார். உங்களை நம்பிதாங்க இருக்கேன். நீங்க தான் எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு தரணும். ஒழுங்கா வந்து கேஸ் அட்டெண்ட் பண்றீங்க. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. வெயில்ல கூட ஒன்னு எடுக்க. மேடம், கோர்ட்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்க அம்மா சொல்ற ஒரு வார்த்தையில தான் இந்த கேஸ் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் கொஞ்சம் நிறுத்துங்க. பொதுவா வக்கீல்களே நம்ப கூடாது, அதுவும் நம்ம வக்கீல் நம்பவே கூடாது. இவர் மாவு பணியிற வக்கீல். உள்ள போய் ஜட்ஜு கிட்ட வாய்தா வாங்க முடிஞ்சா பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாப்பா, இந்த கேஸை பொறுத்த அளவு நம்ம ஜெயிக்கணும்னா சென்டிமெண்ட் தான். அதுவும் சாதாரண சென்டிமெண்ட் இல்ல, பேரப்புள்ள சென்டிமெண்ட். நீ குழந்தை எடுத்துட்டு போய் பெரியம்மா கண்ணில் படுற மாதிரி நில்லு. முதல்ல பெரியம்மா கோவத்துல பார்க்க மாட்டாங்க, உம்மன் இருப்பாங்க. நீ குழந்தைய நறுக்குன்னு கிள்ளி விட்டேன்னு வச்சுக்க, குழந்தை ஓன்னு அழுவோம். அப்ப பெரியம்மா திரும்பி பார்ப்பாங்க, நீ கண் கலங்கி நிக்கணும். 2 பேர் அழுத பார்த்தா பெரியம்மா சென்டிமெண்ட் அவுட் ஆகி நேரா கூண்ட ஏறி நின்று, என் அத்தனை சொத்துக்கும் என் வீட்டுக்காரங்க சம்மந்தம் இல்லை, எல்லாம் எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம என்ன பொய்யா சொல்றோம்? உண்மையா அதுதானே? பெரியம்மா மட்டும் அதை சொன்னாங்க, நம்ம கேஸ்ல ஜெயிச்சிருவோம், எல்லா சொத்தும் நமக்கு வந்துடும். அத்தனை சொத்து வித்தாவது இந்த ராமு சாரதாவும் நடுத்தல நிக்க வச்சிருவோம். எனக்காக ஒரு வார்த்தை என்ன? அவங்க சொத்தையே என் பேர்ல எழுதி வாங்கிடுறேன். அது எனக்கு தெரியாதா? நீ நினைச்ச அட்ரஸ் இல்லாத ஆளையும் பிடிப்ப, ஆள் பிடிக்கலாம் அட்ரஸ் இல்லாமே ஆக்கிடுவ. சொத்தை அடையணும்னா ஆசை மட்டும் இருந்தா போகாது பாப்பா, அதுக்கு துணிச்சல வேணும். உங்ககிட்ட அது நிறையவே இருக்குது. என்ன சமயத்துல நீர் பொத்தி நெருப்பு மாதிரி ஆயிடுவேன். பக்கத்துல இருந்து நான் உப்புன்னு ஊதுனேன்னு வச்சுக்க, குப்புன்னு ஜகஜோதியா எறிவேன். வா பாப்பா போலாம். இருடா கண்ணு, பாட்டி வந்துருவாங்க. நான் சொல்றத அப்படியே சொல்லணும். சரி சார், என்ன? நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றேன் சார். குட் மார்னிங் சார். என்ன அது இங்க கூட வரலேட்டு? சாரி சார், அம்மா தான் இன்னைக்கு ஆஜராக போறாங்க. அம்மா சொல்ற வார்த்தையில தான் இந்த கேஸோட வெற்றியும் தோல்வியும் இருக்கு. நீங்க எடுத்து சொல்லிட்டீங்களா? சொல்லியிருக்கேன், இன்னும் நல்லா சொல்லி கொடுக்குறேன், நீ போ. சரி சார். இதை பாரு பத்மா, நான் சொல்றதெல்லாம் கவனமா கேட்டுக்க. இங்க நடந்துகிட்டு இருக்கிற கேஸ் என் சொத்தை பத்தினது மட்டும் இல்ல, என் மான பிரச்சனை, என் கௌரவ பிரச்சனை. நம்ம குழந்தைக்கு நம்ம சொத்து கொடுக்கல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அந்த கழுதை கேட்ட விதம் தப்பு. அவ திமிரு ஒடுக்கிறதுக்காக தான் அந்த கேஸை ஃபைட் பண்றேன். இதை பாருமா, எனக்கு உன் அப்பாவித்தனமும் தெரியும், உன் பொண்ணோட சூழ்ச்சி மனப்பான்மையும் தெரியும். உன் மனசை கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாவோ. நான் சொல்றேன் கேளு, இன்னைக்கு உன் பேரனை கூட்டு வந்திருப்பா. ஆமா, நீ அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்ததும் என்கிட்ட சொல்லாம கூட அடிச்சு பிறண்டு ஓடுன இல்ல, அது அவளுக்கு தெரியும். இன்னைக்கு குழந்தைய காமிச்சு உன் மனசை மாத்த ட்ரை பண்ணுவா. நீ தான் உணர்ச்சி வசப்படாம இருக்கணும், புரியுதா? ஏதாவது உளறி வச்ச நான் தோத்து போயிருவேன். என் கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டு தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுட்டு சொல்லு. என்ன இன்னும் தீர்மானத்துக்கு வரலையா? ஜானகிக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லம்மா, அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாத, புரியுதா? நான் சொல்றேன், ஜானகியோ அவளோட 2 பொண்ணுகளோ
இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். புரியுதா? நிதானமா சாதகமா சொல்லு. இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சே ஆகணும். என் கௌரவ பிரச்சனை. வா. பெரியப்பா உங்க பேரப்பள்ளிய பாருங்களேன். அப்படியே உங்க ஜாட மூக்க பாருங்க. போடா. கை நீட்டி காசு வாங்கிட்டல சார், நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைங்கள. அழாதடா கண்ணே, அனாதைங்க அழக்கூடாது. நமக்குன்னு உலகத்துல யார் இருக்கா? வேலு, குழந்தையே இப்படி அழுவுது. குடு என்கிட்ட. வேலு, ஏன் பிரபா, குழந்தைய தொட கூட எனக்கு உரிமை இல்லையா? நீதான் புருஷன் பேச்ச மீறாத பொம்பளையாச்சே. இந்த குழந்தைய தொட்டா உன் புருஷனுக்கு, அதாவது மிஸ்டர் மகாலிங்கத்துக்கு பிடிக்காது. அதனால கோர்ட்ல பேரனா புருஷனான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறமா வந்து தொடு. பெரியம்மா, உங்க பேர புள்ள கிழிஞ்ச ட்ரௌசரோட ரோட்ல நின்னுகிட்டு போற வர லான்சர் கார ஆணு வேடிக்கை பார்க்கணுமா? இல்ல உங்க குழந்தை லான்சர் கார உட்காந்துட்டு தெருவை வேடிக்கை பார்க்கணுமா? நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் இந்த குழந்தையோட தலைவலியே இருக்கு. பாவம். பெரியம்மா, கோடீஸ்வரம் வீட்டு சொத்து தான் கிடைக்கல. ஒரு முத்தமாவது கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க. கோர்ட்ல பக்காவா சொல்ல பாப்பா, இந்த சென்டிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது பாரு. எல்லா சொத்து நமக்கு தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.